ஒரு ஊரில் ஒரு ராஜா என்ன பண்ணாராம், அந்த நாட்டுடைய சிறந்த வீரன் யாருன்னு கண்டுபிடிக்கன்னு நினச்சாராம். அதனால ஒரு பெரிய குளம் வெட்டியிருக்காரு. இங்கேருந்து அந்த கடைசி காம்பவுண்ட் சுவர் வரைக்கும் வைங்களேன். அந்த குளத்தில் விஷ பாம்பு முதல்ல விஷச்செடி எல்லாம் போட்டு யார் அந்த குளத்தை நீந்தி கடந்து மேலே வர்றானோ அவன்தான் சிறந்த வீரன். அவனுக்கு 100 ஏக்கர் நிலம் தர்றேன், இல்லைன்னா 1000 ஆடு தர்றேன், அதுவும் இல்லைன்னா என் பொண்ணே தர்றேன் இருக்காரு. பொண்ணுன்னா அழகு, எனக்கு லேடி கெட்ட போகிற அளவுக்கு பிரமாதமாக இருக்கு. பார்த்தா ஊர்ல இருந்து எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. இளைஞர்கள் பூரா குளத்தை சுற்றி நிற்கிறாங்க. குளத்தை பார்த்தோன்னே பூரா போயிலுக்கு டர் ஆகி போச்சு. ஏன்னா உள்ளே கிடந்து முதல்ல வா வாங்குது, பாம்பு போங்குது, இதே பூரா குதிக்கிறது. இப்படி தயங்கிட்டே நிற்கும் போது சடார்னு என்னை மாதிரி ஒரு இளைஞன் வந்து குதிச்சிட்டான். குதிச்சா முதலையெல்லாம் மிதிச்சு பாம்பெல்லாம் பறக்க விட்டு விஷ செடியெல்லாம் அத்து எரிஞ்சிட்டு வெளியே வந்துட்டான். கொண்டாடிட்டான். இந்த மாதிரி கூட்டம் மேடையில் ஏற்றி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. ராஜா கை கொடுத்து கேட்குறாரு, என்ன தம்பி வேணும்? 100 ஏக்கர் நிலம் வேணுமா? வேணாம் ராஜா. 1000 ஆடு வேணுமா? வேணாம் ராஜா. ஓஹோ, என் பொண்ணு வேணுமா? வேணா ராஜான் இருக்கான். இப்போ ராஜா வந்துருச்சு. யாரா அவன் பைத்தியக்காரன்? ஏன்னா அப்புறம் எதுக்கு நான் குதிச்சேன்? என்ன வேணும்? என்னை எவன் தள்ளி விட்டான்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு இருக்கான். பயத்திலே புறாத்தையும் தள்ளி விட்டு மேலே ஏறி வந்திருக்காங்க. வாழ்க்கை அப்படிதாங்க, வாழ்க்கை அப்படிதான் தங்கம்.